சார் சென்னையில வந்துட்டு மயிலாப்பூர் உட்பட பல கோயில்கள்ல வந்துட்டு பராமரிப்பே இல்லாம இருக்கு. பார்க்கிங் இல்ல, பார்க்கிங் வசதி இல்ல. அதே மாரி அந்த மாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. எந்த விதமான பராமரிப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். இதைத்தான் இந்த கோவில் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோவிலேருந்து வர நிதியை எடுத்து கல்லூரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு பழனிசாமி அவர்கள் பேசியது சர்ச்சையானது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அந்த கோவில் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இயக்கம் நடத்தி கொண்டு வருவோர், இது தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய திரு ரமேஷ் ஆகியோரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதைத்தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு நிதி வருகிறது என்றால் முதலில் அந்த நிதி கோவிலுக்காக பயன்படுத்த வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சென்னையில் பிரபலமான பெரிய கோவில்களாக இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், வடபழனி முருகன் கோவில் போன்ற கோவில்களுக்கு செல்லும் பக்தர்கள் கடுமையான சிரமங்களை சந்திக்கிறார்கள். கபாலீஸ்வரர் கோவிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகள் முழுக்க உணவு கடைகள், இல்லீகல் பார்க்கிங், இது பூரா அந்த பக்கம் சுற்றி இருக்குது. அதே போல் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் கோவில் குளத்தை சுற்றி குப்பைகள் கொட்டி கிடக்கின்றன. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமாக திருவான்மியூர் அந்த மருந்தீஸ்வரர் கோவிலை சுற்றி காவல்துறை பறிமுதல் செய்த வாகனங்கள் எல்லாம் கோவில் செவுத்தில் அடுக்கி வச்சுருக்கிறாங்களாம். அடுத்ததாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், கோவிலை சுற்றி நானே பார்த்துருக்கிறேன். அதை கோவிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் மாடுகள் தெரிந்து கொண்டு இருக்கும். என்ன காரணம்னா, அங்கே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த மாடுகளுக்கு உணவிடுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவங்க ரெகுலராக காலையில் எந்திரிச்சோடனே அந்த மாடுக்கு புல்லு கட்டு கொடுக்கணும், அகத்திக்கீரை கொடுக்கணுன்றத ஒரு சடங்காக வச்சுருக்காங்க. அந்த மாடு அந்த தெருப்பூரா சாணி போட்டு போகும். அங்கேயும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலையும் பார்க்கிங் வசதிகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை. இரவு நேரத்தில் அங்கே அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கழிப்பிடங்களை பூட்டிடுறாங்க. நைட்டு வேறு ஏதாவது நடக்கும்ட்டு. இதனால் என்ன பண்ணுறாங்க, கோவிலை சுற்றி எல்லாரும் சிறுநீர் கழிச்சிட்டு போயிட்டுறாங்க. வடபழனி முருகன் கோவிலில் இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்களோ கோவிலில், அது மிச்சத்தெல்லாம் தூக்கி பக்கத்துலேயே போட்டுட்டு போகிறாங்க என்று சொல்கிறார்கள். இப்போது இதை ஒரு மேன் பவர் போட்டு ஆட்களை நியமிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஆட்களை போட்டு நைட்டு ஒரு 2 பேர் பார்த்தசாரதி கோவிலை சுற்றி ரவுண்ட்ஸ் வர்றாங்கன்ட்டு, ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கோமே, ஒரு நைட்டுக்கு ஒரு 4 பேரை டியூட்டிக்கு போட்டு சுற்றி வந்தாங்கன்னா இதை தடுக்க முடியும். அதே போல் குப்பை கொட்டுறதை ஆட்களை போட்டிருந்தோன்னா தடுக்க முடியும். கரெக்டாக? இப்போ இந்த ஆட்களை போட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் வேணும். இதற்கு கோவில் நிதியை பயன்படுத்தலாம். காவல்துறையால் எல்லா இடத்துலையும் பார்க்கிங் இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ போலீஸ் இருக்கிறாங்கன்னா கோவிலுக்கு மட்டும் 5 கான்ஸ்டபிள் அனுப்புறதுன்றது காவல்துறையால் செய்ய முடியாத ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது கோவில் நிர்வாகமே பார்க்கிங்க்குன்னு மட்டும் ஒரு 5 பேரை நியமிக்கலாம் இல்லையா? கூட்டம் அதிகமாக கூடும் விசேஷ நாட்களில் 10 பேரை கூட நியமிங்க. இதுக்கு கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க. கல்யாண மண்டபம் கட்டுறது, கல்லூரி கட்டுறது, இதெல்லாம் செகண்டரி. அதாவது இந்த வசதிகளை செய்தது போக உபரியாக நிதி இருக்குது. ஒரு 10 கோடி ரூபாய் கோயிலில் சும்மாவே கிடக்குது. அந்த நேரத்தில் கோவில் அறங்காவலர்கள் கூடி இந்த முடிவை எடுக்கலாம். நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவ்வளோ பெரிய செய்தி வந்திருக்கு. சென்னை நகரில் இருக்கிற கோவில்களையே நீங்கள் இந்த லட்சணத்தில் பராமரிக்கிறீங்கன்னா வெளியூரில் இருக்க கோயில் எப்படி பராமரிப்பீங்க? கோயிலோட வருமானம் மட்டும் வேணும், அந்த கோவில் பக்தர்களுக்காக இல்லையா? அந்த பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்காம நீங்கள் எங்கே போய் கல்லூரி கட்டுறதுனால என்ன சார் ஆக போகுது? குறிப்பாக சார் மயிலாப்பூர் கோயிலில் தான் இந்த சிக்கலை சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரியும் எக்ஸிட்டும் ஒன்றா இருக்குதான். குறைஞ்சபட்சம் அந்த என்ட்ரி எக்ஸிட்டையும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, சென்னை மாநகராட்சியும் HRNCயும் இணைந்து அந்த பிளானிங்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மயிலாப்பூர் நிதியை தான் எடுத்து கொளத்தூரில் கல்லூரி கட்டியிருக்காங்க. அந்த காசு எடுத்து தானே நீங்கள் போய் குளத்தூரில் போய் கல்லூரி கட்டுறீங்களே. இந்த மயிலாப்பூர் கோவிலுக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறீர்களா? அங்கே சுற்றி கடை இருக்குது. அந்த கடைக்கு இப்போ நான் போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், கடையில் போய் பூ வாங்கணும், பழம் வாங்கணும்னா கடை வாசலில் தான் பைக் நிப்பாட்டிட்டு வாங்குவேன். அப்போ அங்கே இந்த பக்கம் கார் வர்றது எப்படி சொல்வார்கள்? இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். அந்த கோவில் நிதி எடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு முன்னாடி, அதுவும் எங்கேயோ போய் கட்டுறீங்க. இதைத்தானே நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் அந்த பக்தர்களுக்கே எதுவும் செய்து கொடுக்காமல் பக்தர்கள் கொடுக்கும் நிதியை எடுத்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பயன்பாட்டுக்கு முதல்வரோட தொகுதிக்கு பயன்படுத்துறது பச்சை அயோக்கியத்தனமாக இல்லையா? கல்லூரி அப்படின்னு சொன்னாலும் அதன் மூலமாக ஓட்டு வாங்குறது தானே இவங்களோட நோக்கம். ஓட்டு வாங்குறது மட்டும்தான் நோக்கம். அதுவும் அந்த தொகுதியில் போய் கட்டுறதுக்கான நோக்கம் என்ன? 10 தொகுதி இருக்குது சென்னையில், ஏதாவது ஒரு தொகுதியில் கட்ட வேண்டியது தானே. குளத்தூரில் ஏன் போய் கட்டுறீங்க? அதுவும் அந்த கோயில்லாம் சார் கழிப்பறை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் வந்து. அதுதான், அதை நீங்கள் செய்யுங்க. இது கழிப்பறை என்பது அடிப்படை வசதி, அதை செய்யுங்க. அதை செய்து தராமல் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாண பட்டம் கட்டி வாடகை விட்டு அந்த துட்டையும் சம்பாதிக்கலான்னு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா, சிக்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்காது,
ரெட் கலரில் ஹார்ட்டின் இருக்கும். வெளிநாட்டிலேருந்துலாம் யாராவது வந்து பார்க்குறாங்கன்னு வைங்க, இப்போ என்ன ஊருடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயே ஊழல். அந்த ரெட் ஹார்ட்டின் சிக்னல் வைக்கிறதுக்கே மிகப்பெரிய அளவில் செலவாயிருக்குதாமேங்க சார். என்னவென்பதை நானும் விசாரித்தேன். எனக்கு வந்து அதில் செலவு எதுவும் ஆகலைன்றது எனக்கே நல்லா தெரியும். அந்த சிக்னலை நிறுவுவதில் வந்து ஊழல் என்று சொன்னால் கூட நம்பலாம். அந்த சிக்னலை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் மாற்றுறதுக்கு பெரிய ஊழல்னு சொன்ன, சரி எவ்வளோ செலவாயிடும் சொல்லுங்கள்? இருக்கிறது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா மொத்த சென்னைக்கும் சேர்த்து ஸ்டிக்கருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ரெட்டில் வந்து ஒரு ஹார்ட்டின் ஒட்ட போகிறீங்க இல்லையா? மொத்த சென்னையில் இருக்க சிக்னலுக்கும் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகுமா? 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ. 2 லட்ச ரூபாவில் என்னப்பா ஊழல் பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்கள். பல கோடி ஊழல்னு வந்திருக்கு இந்த செய்தியில். கரெக்டாக எவ்வளோ ஆகும்? 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டிக்கர் நீ மொத்தமாக வாங்கினா அவ்வளோலாம் ஆகாது. வாங்கி அதை ஸ்டென்சிலில் கட் பண்ணி ஒட்டுறது இதுதான் வேலை இல்லையா? எத்தனை கோடி ரூபா ஆகும் சொல்லு? சிக்னல் போடுறதுக்கே எவ்வளோ ஆகுது? சிக்னல் போடுறதுக்கு கோடி கணக்கில் ஆகுறது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்டிக்கர் ஒட்டுறது எவ்வளோ ஆகும்? எப்படி அதில் பல கோடி ஊழல் நடக்கும்? இன்னொன்று, அதை மாற்ற வேண்டிய தேவை என்ன? வரேன் ஒன்று ஒன்றா வரேன், இருங்க, பதட்டப்படாதீங்க. இல்லை சார், நான் என்ன மீன் பண்ணேன்னா, இவ்வளோ செலவாகுதுன்னா ₹1 கூட செலவாகட்டுமே, எதுக்கு அதை மாற்றுறீங்கன்னு கேட்குறேன். வரேன் ஒன்று ஒன்றா வரேன். இதைத்தான் நானும் கேட்டேன் நேற்று. இந்த ஜூனியர் நியூஸ் வந்தோடனே எனக்கு அதில் இந்த ஊழல் வந்து எனக்கு அது மொக்க நியூஸ், அது பொய் அப்படின்றது எனக்கு தெரியும். சிக்னலில் ஹார்ட்டின் எதற்கு என்று மட்டும் கேள்வி கேட்டேன். கேட்ட பிறகு எனக்கு அதற்கு பிறகு அதிகாரிகள் என்னை அழைத்து, ஏப்பா அதில் என்னப்பா ஊழல் பண்ண முடியும்னு கேட்டாங்க. இல்லை சார் எனக்கும் தெரியும் சார், ஊழல் எல்லாம் கிடையாது அதில் அப்படின்ட்டு தெரியணுன்னா, நான் சிறையில் இருந்தபோது இது ஒட்டியிருக்காங்க இப்போ இருக்குது இந்த சிக்னலில். ஆமாம், இதில் என்ன சார் இருக்குது என்று நான் இதில் ஒன்றும் ஊழல் இல்லைப்பான்னு சொன்ன உடனே, சரி எனக்கு அது தெரியும் சார், இப்போ ஏன் சார் இந்த நியூஸ் வருது என்று விசாரித்த போது தான் ஐஸ்கிரீம் அதிகாரியின் பங்கு வெளியே வருகிறது. இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த ரெட் சிக்னல்ஸை பூராக முழுவதும் மாற்றியதற்கான உத்தரவை பிறப்பித்தது ஐஸ்கிரீம் அதிகாரி. சரி, இவர் ஏன் இதை மாற்ற வேண்டும் என்று யோசித்த போது அவரே சொல்லியிருக்கிறார் எல்லோரிடமும். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் எனக்கு ஒரு நாள் மெட்ராஸில் இருக்கிற இந்த சிக்னலில் இருக்கிற ரெட்டு பூரா ஹார்ட்டினா மாற்ற முடியுமான்ட்டு திரு உதயநிதி டெப்டி சிஎம் என்கிட்ட கேட்டார். அதனால் உடனடியாக நான் இதை பண்ணி கொடுத்தேன். எதுக்கு கேட்டார்ன்றது தெரியாது. அவர் ஏன் உதயநிதிக்கு ஏன் எல்லோரும் இது வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொன்னாங்க. வேர்ல்டு ஹார்ட் டே செப்டம்பர், இது ஏப்ரல் மாதம் மாற்றிருக்காங்க, சம்மந்தமே இல்லை. ஸோ இதை எதுக்கு அவர் உதயநிதி மாற்ற சொன்னார் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆனால் ஐஸ்கிரீம் அதிகாரி எல்லோரிடமும் நான் டெப்டி சிஎம் சொல்லி தான் மாற்றினேன், இதை நான் செஞ்சு கொடுத்ததுனால டெப்டி சிஎம் என் மேலே மிகவும் பிரியமாக இருக்கிறார், என்னை இந்த பதவியிலிருந்து டெப்டி சிஎம்மோட சம்மதம் இல்லாமல் யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு இவரே அந்த காலகட்டத்தில் சொல்லி கொண்டிருக்கார். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது என்ன சார் இது புதுசாக இருக்குது அப்படின்னா, இல்லை சிஓபி சொல்லியிருக்காரு அப்படின்னு. சிஓபிகிட்ட அவருக்கு தெரிந்தவர்கள் கேட்கும்போது டெப்டி சிஎம் சொல்லி தான் நான் இதை மாற்றினேன் என்று சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போது ஏன் இந்த செய்தி வர வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? இவங்க குறிப்பிடக்கூடிய இந்த அதிகாரி மத்திய அரசு பணிக்கு சென்று 4 மாதங்கள் ஆகிறது. நாமளே இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஒருத்தர் ரிலீவ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அதிகாரியை. மத்திய அரசு பணிக்கு உத்தரவு வந்த பிறகு கூட அவரை இங்கேருந்து ரிலீவ் பண்ணக்கூடாது என்பதற்காக அவரை தாமதிக்கிறாங்கன்ட்டுலாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த அதிகாரி போய் 4 மாதம் ஆச்சு, தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்க பல பேர். நானும் மறந்துட்டேன் அதிகாரி போனது. அது அந்த அதிகாரி பற்றிய செய்தி தான்றது தெரியும். ஃபஸ்ட் அதில் ஊழல் நடக்கலை, ரைட்டாக, அது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பல கோடி ரூபாய் ஊழல்லாம் அதில் நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த அதிகாரி 4 மாதம் ஆச்சு போய். அதற்கு பிறகு ஏன் இது வருகிறது என்று, இப்போது ஏன் இந்த செய்தி வருகிறது என்று பார்த்தால், சென்னை மாநகரத்தில் குற்றம் அதிகமாக இருக்கிறது என்று சில ஊடகங்களில் செய்தி வருது. மெத்து பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னு 2-3 செய்திகள் வந்திருக்கிறது. இந்த செய்தி வந்ததும் இங்கிருந்து மத்திய அரசில் அயல் பணிக்கு சென்ற அந்த அதிகாரி தான் இந்த செய்திக்கு காரணம் என்று ஐஸ்கிரீம் அதிகாரி நினைத்து ஸ்டிக்கர் ஒட்டுறதில் பல கோடி ரூபாய் ஊழல் என்று நியூஸை போட்டு அந்த ஜூனியர் உடனில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், இது காமன் சென்ஸ். ஸ்டிக்கர் ஒட்டுவதில் பல கோடி ரூபாய் ஊழல்னு சொன்ன உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எப்படி பல கோடி ரூபாய் ஊழல் ஆகும்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நியூஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு இது சாத்தியமான்ற இந்த லாஜிக். நேற்று கேட்டேன்ல, காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு சாத்தியமான, இப்படி நம்ம டீகோடு பண்ணி இந்த லாஜிக் அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு செய்தியில் உண்மை இருக்கா இல்லை உருட்டுறாங்களா நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. ஜேர்னலிஸ்ட் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். எனக்கு கூட பல இடங்கள்லேருந்து நியூஸ் வரும். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா இது உண்மையான நியூஸா இல்லை ஒருத்தனை பிடிக்காமல் இவன் நம்மக்கிட்ட உருட்டுறானா அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி, அதுதான் நம்ம வேலை. எல்லாருக்கும் செய்திகள் வரும், இதில் எது உண்மை எது பொய் எது வதந்தி என்பதை சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஸோ அந்த ஜூனியரில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு நியூஸ் வந்ததும் அந்த ஆள் போயிட்டார் 4 மாதத்துக்கு முன்னாடி. சரி, அப்படியே அதில் அவர் ஊழல் செய்திருக்கலாம், நம்ம அதை மறுக்க முடியாது.
அது செஞ்சதில் இந்த மாதிரி சென்னையில் இவ்வளோ பேரிகேடு வாங்கினாங்க, அதில் சில லட்சம் ஊழல், புதிதாக டிராஃபிக் சிக்னல் நிறுவப்பட்டது, அதில் சில கோடி ஊழல் என்றால் சாத்தியம் இருக்கிறது. அதையும் நீங்கள் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அது நடந்துச்சா என்னன்றது அது கண்டுபிடிச்சிடலாம், 4 ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல பல கோடி ஊழல்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கோடி செலவாகும் ஸ்டிக்கருக்குன்றதை யோசிக்கணும் நீங்கள். அதில் வரக்கூடிய செய்திகள்லாம் பெரும்பாலும் உண்மைன்ட்டு தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த போன்ற செய்தியை நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் யோசித்தாலே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் யார்கிட்டையும் இதை விசாரிக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தகவல் சொன்னார் அந்த ஐஸ்கிரீம் அதிகாரி, அவர்கிட்ட ஏன் சார் ஹார்ட் அண்ட் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல எப்படி சார் பல கோடி ஊழல் நடக்கும்? தமிழ்நாடு பூரா ஸ்டிக்கர் ஓட்டினா கூட இவ்வளோ கோடி செலவாகாது சார். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினா கூட 1 கோடி கூட செலவாகாது, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் என்று நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். அதிகாரிகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட பகையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் செய்தியெல்லாம் பரப்பி விடுவாங்க. பத்திரிகையாளர்கள் இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இதே மாதிரி தான் யாரோ ஒரு அதிகாரி உருட்டி விட்டு தான் மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதுன்னு ஒரு செய்தி வந்துச்சா டிஜிபி நியமனத்துக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தமிழ் ஹிந்து நாளேட்டில் டிஜிபி பொம்மை டிஜிபி நேற்று நம்ம தம்பு வச்சு போட்டோமா, இன்றைக்கி திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ளார். அப்போ அவர் தான் அடுத்த பொம்மை டிஜிபி என்று புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஹிந்துவில் திரு வெங்கட்ராமன் அவர்களின் புகைப்படத்தோடு செய்தி வந்திருக்கிறது. நேற்று கடைசியாக பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து என்னை பற்றி ஆஹா ஓஹோ என்று இத்தனை நாட்கள் எழுதிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி என்று ஓய்வு பெறக்கூடிய திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மதிய உணவு அளித்துள்ளார். அப்போது அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது சார் யார் சார் அடுத்த டிஜிபி என்போது வெங்கட்ராமன் என்றே அவரும் திரு ஜிவால் அவர்களும் சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். சார் நேற்று இது சம்மந்தமாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு நேற்று பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார் சார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வேறு சொல்லியிருந்தார். இதுக்கு ஏன் சார் இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு? முக்கியத்துவம் இந்த பிரச்சனை என்பதால் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர். நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒரு பிரச்சார பயணத்தின் போது இதை அவர் வலியுறுத்துறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வேலூர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பேசினார். அதற்கு பிறகு இவர்கள் ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்காமல் தில்லுமுள்ளு செய்கிறார்கள்னே நேற்று திருச்சியில் சொல்லிட்டார். செய்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு மோசமான ஆட்சியாக தமிழகத்தில் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்கிறேன், இந்த விஷயம் கூட முதல்வரின் காதுகளுக்கு சென்றிருக்காது. அதனால தான் இந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படையாக 2 முறை ஒரு விஷயத்தை பற்றி பொதுவெளியில் பேசுகிறார், பிரச்சார பயணத்தில் வலியுறுத்துகிறார். சுத்தமாக இந்த தகவலை பற்றி தெரியாமல் ஒரு முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார்ன்றது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. நம்ம நேற்றும் விரிவாக பேசணும். 3 மாதமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், 2 மாதமாக ஹிந்து நாளேடு எழுதி கொண்டிருக்கிறது, வேறு சில ஊடகங்களிலும் சின்ன சின்ன செய்திகள் ஜூனியர் உடனில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் இந்த ப்ரொப்போசலே போகாமல் இந்த அதிகாரிகள் உன்னால் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபின்ட்டு அறிக்கையே வந்து விட்டது. முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கிற அவர் துறை டெய்லி தான் பேப்பரில் வந்துட்டு இருக்காரு சார். தினமலரில் நாங்கள் பட்டியல் அனுப்பிச்சிட்டோன்றாங்க, தினமணியில் பட்டியல் அனுப்பலன்றாங்க, கோர்ட்டில் விவகாரம் வருது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவர் சொல்கிறபடியே பேப்பர் படிக்கிறாருன்னா இது என்னன்னு அவர் நேரம் கவனிச்சிருக்கணுமே சார். அப்போ பேப்பர் படிக்கிறதுல நான் சொன்னது உறுதியாகுதா? நான் ஒன்றும் பொய் சொல்லலாமா? முதலமைச்சர் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்படின்றத அவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை. நீங்கள் இந்த செய்திகளை ஒழுங்காக கவனிச்சிங்கனாலே நாட்டில் நடக்கிற பாதி பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆட்சியாளர் அந்த செய்திகளையெல்லாம் தாண்டி இந்த செய்தி ஏன் வருதுன்ற அளவுக்கு ஆலோசிக்கணும். நீங்கள் இப்போ சொன்னீங்க தினமலரில் இப்படி வந்திருக்கு, தினமணியில் இப்படி வந்திருக்கு. வாயாங்க, நான் நேரத்தை சொன்னேன்னா இல்லை எதியா உண்மை? ஏன் டிபார்ட்மெண்ட்டு ஏன் ப்ரொபோசல் அனுப்பலர் நேற்று கூப்பிட்டு கேட்டிருந்தாருன்னா என்ன சுச்சுவேஷன்றதை அவர்கிட்ட மறைக்க முடியாது. ஆனால் அவரது கவனத்திற்கு இது போகாது என்பது இந்த அதிகாரிகள் கூட்டத்திற்கு நன்றாக தெரிந்திருக்கிறதா? அவர் பேப்பர் படிக்க மாட்டார், டிவி பார்க்க மாட்டார், யூடியூப் பார்க்க மாட்டார், சோஷியல் மீடியா பார்க்க மாட்டார். தினேஷை தவிர அவருக்கு செய்திகளை சொல்லக்கூடிய நபர் ஒருவருமே இல்லை. தினேஷ் சொன்னால் மட்டும்தான் இது முடியும்னு தினேஷும் செந்தில்வேலன் அருட்தந்தை எல்லோரும் சேர்ந்து கொண்டு முதல்வர் காதுக்கு ஒரு விஷயத்தை செல்லாமல் தவிர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த அதிகாரிகள் இல்லை என்றால் எப்படி இதை செய்வார்கள்? ஸோ எதிர்க்கட்சி தலைவர் சொன்னால் அதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அதையும் நிறுத்திட்டாங்களாங்க சார்? நேற்று என்ன நம்ம பேசினார் திருச்சி பிரச்சாரத்தில்? டிஜிபி நியமனம், பள்ளிக்கல்வித்துறையை பற்றி திரு அன்பில் மகேஷ் அவர்கள் மீது விமர்சனம் செய்து பேசினார், திரு கே நேரு அவர்களை பற்றி விமர்சனம் செய்து பேசினார். இன்னும் ஒரு சில விஷயங்களை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம்
பேசியிருக்காரு. டிஜிபி மேட்டர் மட்டும் கட் பண்ணிட்டு அவர் பேசின மீதி விஷயத்தெல்லாம் ரிப்போர்ட்டில் வச்சுட்டிங்கன்னா, அவர் டிஜிபி மேட்டர் பேசியிருக்காரு, அதை ஏன் ரிப்போர்ட்டில் இல்லைன்னு கேட்டுருவார் அவர். இவங்க கொடுக்குறது தானே நியூஸு. அவராக எந்த செய்தியும் பார்க்க மாட்டார் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் தானே. அப்படி கேட்பாருன்ற பயம் இருந்துச்சுன்னா மறப்பாங்களா? சரி, அப்போ எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பேசினார், அதை வச்சுருக்கணும்ல. அதை வச்சுருந்து அவர் கூப்பிட்டு கேட்டிருந்தாருன்னா இதெல்லாம் போடணும்ல. ஸோ அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இல்லை என்றால் முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்கள் சொல்வது போல முதலமைச்சரே ஒரு பொம்மை டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்பதற்கு உடன்படுகிறார் என்பது தான் நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எனக்கு தெரிந்த தகவலின்படி இதையும் அவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் அதான் நம்புகிறாரு, இந்த 4 பேரால் தான் நம்ம ஆட்சி நல்லா நடக்குது, நமக்கு அறிவு இல்லை, நமக்கு அனுபவம் இல்லை, நம்மளால் ஒரு நாட்டை திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய திறமையெல்லாம் நமக்கு இல்லை, இந்த அதிகாரிகளோட தயவில் தான் நாம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அதிகாரிகள் திராவிட அதிகாரிகள். அப்படியா தப்பு பண்ணிவிடுவாங்க? இந்த அதிகாரிகள் உண்மையான திராவிட உணர்வுள்ள ஒரு அதிகாரிகளாக இருப்பதால் தான் 4½ ஆண்டு காலமாக உலகத்தின் சிறந்த முதலமைச்சராக நாம் பெயர் பெறுவதற்கு இந்த அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க? அதனால் நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.